அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை இந்தியா முழுக்க போயிட்டுருக்கு. சனாதனம்னா என்னென்னே ஆனால் சனாதனத்துக்குள்ளே தான் இருக்காங்க மக்கள். சனாதனம்னா என்னன்னு தெரியாது, புரியலை. சனாதனங்கிற வார்த்தை புரியலை, எதுக்காக சனாதனங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு தர்மத்தை இந்தந்த சாதி இந்தந்த காலிலேருந்து வந்தது, கையிலேருந்து வந்தது, தலையிலேருந்து வந்தது, இப்படி நிறைய இதன் அடிப்படையில் ஒரு வாழ்க்கை முறையை எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதுதான் சனாதன தர்மம். இவங்க இப்படி தான் இருக்கணும், இந்த தொழிலை இவங்க தான் செய்யணும், அவங்க அந்த தொழில் செய்வாங்க, அவங்க இந்த மாதிரி இது தான் சனாதன தர்மம். அப்போது சனாதன தர்மத்துக்கு எதிராக இங்கே நிறைய கருத்து சொல்கிறாங்க. சனாதன தர்மம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த சனாதன மோகம் இருக்குல்ல, அது நடைமுறை வாழ்க்கையில் ரொம்ப குறைஞ்சி போச்சு. சனாதனம் என்பது ரொம்ப வெளிப்படையாக இல்லைனாலும் நடைமுறை வாழ்க்கையில் அது இன்றைக்கி வெளிப்படையாக இல்லை. கடந்த காலங்களில் ரொம்ப தெளிவாக இருந்தது. இவங்க இந்த சாதி, அவங்க அந்த சாதி தொடக்கூடாது, தீட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருந்தது. அது இப்போ இன்றைக்கி இல்லை, தெளிவாக யாரும் கடைபிடிக்கலை. ஆனால் இன்னும் மிச்ச மீதி அந்த மோகம், சனாதன மோகம் இருக்குல்ல, அது இன்னும் அந்த உயர் சாதி என தன்னை நம்புகிறவர்களுக்கு இருக்குது. இந்த பிராமணர்களுக்கு சனாதன மோகம் இருக்குது. இன்னும் அந்த மாதிரி வாழணுங்கிற ஆசை இருக்குது. நம்ம அந்த ஆசையும் மோகத்தையும் தான் நமக்கு நிறைய முறியடித்தாலும் அவங்களுக்கு அந்த ஆசை அடிமனதில், அந்த ஆழ் மனதில் இன்னும் அந்த ஆசை ஏக்கம்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், இன்னும் ஒரு சாதி அடிப்படையை கொண்ட ஒரு வாழ்க்கை, தாழ்த்தப்பட்டவங்க, பிற்படுத்தப்பட்டவங்க, நம்ம உயர்ந்த சாதியினர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அந்த சனாதன மோகம், சனாதன ஆசை, அதெல்லாம் அந்த உயர்ந்த சாதியினருக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது யாரெல்லாம் அந்த சனாதனவாதிகள் யார் அப்படின்னா, சாதி பற்றுள்ள அனைவருமே சனாதனவாதிகள் தான். சனாதனத்தின் தூண்கள் யாருன்னா, சாதி பற்றுள்ள அனைவருமே சனாதனத்தின் தூண்கள் தான். சனாதனத்தை தாங்குகிற தூண்கள் யாருன்னா சாதி பற்றுள்ளவர்கள். சாதி உணர்வுடைய அனைவர்களுமே சனாதனத்தின் வேர்கள் தான். சனாதனத்தை பாதுகாக்கிற, சனாதனத்தை தாங்குகிற தூண்களாகவும் வேர்களாகவும் சாதி உணர்வுடைய அனைவருமே இருக்கிறார்கள். யாரெல்லாம் சாதி சான்றிதழ் தேவை என்று சொல்கிறார்களோ, சாதியின் தேவை யாரெல்லாம் வேணும், அதாவது சாதி ரீதியாக உயர்ந்த தாழ்ந்தவர் சொல்லக்கூடாது, அதே நேரத்தில் எனக்கு சாதி ரீதியாக இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் அப்போ அவர்களுக்கு சாதி தேவைப்படுகிறது. அப்படின்னா சனாதனம் என்பது அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதுதானே அதோட அர்த்தம். சனாதனத்தின் தேவை யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, சாதி உணர்வுடைய, சாதியை இன்றைக்கி எத்தனை பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, நான் இந்த சாதியினர் என்கிற உணர்வுடைய அத்தனை பேருமே சாதியின் அந்த சனாதனத்தின் தேவையை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சனாதனத்தை தேவை என்று சொல்கிறார்கள். அதனால தான் சனாதனங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய பேர் சனாதனம்னா என்னன்னு கேட்குறாங்க. ஆனால் சனாதனத்துக்குள்ளே தான் இருக்காங்க. அந்த சாதி ஏற்றத்தாழ்வு, அதனால் சனாதனத்தின் கட்டமைப்பு, சனாதனம் கட்டமைத்த கட்டமைப்பு தானே அந்த சாதி கட்டமைப்பு. சனாதனத்துக்குள்ளே தான் இருக்காங்க எல்லாருமே. சனாதனத்துக்கு உள்ளே இருந்துக்கிட்டு சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு, சனாதனத்தின் தூண்களாகவும் வேர்களாகவும் இருந்து கொண்டு, சனாதனத்தை பாதுகாத்து கொண்டு சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படி பாருங்கள், சனாதனத்தை தாங்கி பிடிச்சிக்கிட்டே இதை ஒழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சனாதனத்தின் வேர்களாக இருந்து கொண்டு சனாதனத்தை வாழ வைப்பதற்காக தண்ணி உறிஞ்சுது. அந்த வேர் எங்கே போகுது, தண்ணியை தேடி போயிட்டுருக்கு. எதுக்காக போகிறேன், நான் தண்ணியை உறிஞ்சினா தான் அந்த சனாதனத்தை பாதுகாக்க முடியும். அதனால் சாதி உணர்வுடைய அத்தனை பேருமே சனாதனத்தின் வேர்கள், சனாதனத்தின் தூண்கள் தான். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. நீ சனாதனத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால், சனாதனத்தை ஒழிக்கணும்னா நீ ரொம்ப போராட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்குள்ளே இருக்கிற சனாதனத்தை ஒழிக்க வேண்டும். உனக்குள் இருக்கிற அந்த சனாதனத்தை தாங்கி பிடிக்கிற அந்த தூணை இடித்துத்தள். உனக்குள் இருக்கிற சனாதனத்தின் தேவைகளை பூர்த்தி செய்கிற அந்த வேர்களை பொசுக்கு, வேர்களை வெட்டிவிடு, உன்னுடைய வேரை வெட்டிவிடு. சனாதனத்தின் வேர்கள் பறந்து விரிந்து கிடக்கிறது, அதில் நீயும் ஒரு வேராக இருக்கிறாய், நீயும் ஒரு தூணாக இருக்கிறாய். அதை மட்டும் வெட்டி விடு, அதை மட்டும் இடித்து விடு. அப்படின்னா என்ன பண்ணணும், சாதி உணர்வை இல்லாமல் செய். உன்னுடைய சாதி உணர்வை நீ இல்லாமல் செஞ்சுட்டு போ. ஊரில் உள்ள சாதியை ஒழிக்கணும்னு நீ ஆசைப்படாத. நீ முதல்ல சாதி இல்லாதவராக மாறு. சாதி அற்றவர் என்கிற சான்றிதழை பெற்றுவிடு, அதற்காக போராடு. அது கிடைக்கணுங்கிறக்காக, எல்லாத்துக்கும் அது கிடைக்கணுங்கிறக்காக நீ போராடு. சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு வெளிப்படையாக போய் நிற்காத. அதோட வேர் எங்கே இருக்குன்னா, சாதி சான்றிதழ்களில் தான் சனாதனத்தின் வேர்கள் இருக்குது. சாதி சான்றிதழ் என்பது சாதி சான்றிதழ் அல்ல, அது சனாதனத்தின் சான்றிதழ், சனாதன சான்றிதழ். உன்னிடம் சாதி சான்றிதழ் இருக்கிறதா, உனது சாதியை குறிப்பிடுகிற சான்றிதழ் உன்னிடம் இருக்கிறதா என்றால் அது ஒரு சனாதனத்தின் அடையாளம். அந்த சான்றிதழ் சனாதனத்தின் சான்றிதழ், அது சனாதன அடையாள சான்றிதழ் தான். நீ சனாதனத்தின் மீது பற்று கொண்டுள்ள
சனாதன உணர்வுடைய உனக்கு கொடுக்கப்படுகிற சான்றிதழ். சனாதனத்தை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாய் என்பதற்கான சான்று தான் அந்த சனாதன சான்றிதழ், சாதி சான்றிதழ். அதை ஒழிச்சிரு, அது போதும். ஒழிச்சிட்டியா, நீ ஒரு சாதி மதமற்றவர் என்கிற சான்றிதழை நீ பெற்றுவிட்டாயா, உனது குழந்தைகளுக்கு பெற்றுக்கொண்டாயா, அதோட உன் வேலை முடிஞ்சு, நீ போயிட்டே இரு. நீ வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அதனால் சனாதனத்தை ஒழிக்கணும்னா சாதி சான்றிதழை ஒழிக்கணும். சாதி மதமற்றவர் அல்லது சாதியற்றவர் என்கிற அந்த சான்றிதழை நீ பெறு, மதமற்றவர் சான்றிதழை பெறு. இதை பெற்றுக்கொண்டாலே நீ சனாதனத்திலிருந்து விடுபட்டு விட்டாய், சனாதனத்திலிருந்து தப்பி விட்டாய், சனாதன தூண்களை நீ தாங்கி பிடிக்கிற ஒருவராக இல்லை அப்படின்னு அர்த்தமாயிடுது. அதனால் நீ ஊரில் உள்ள சாதியெல்லாம் அந்த உன்னுடைய சாதியை, உன்னுடைய சனாதன பற்றினை, உன்னுடைய சனாதன உணர்வினை அதை ஒழிக்கிறதுக்காக நீ முயற்சி செய். இப்படி ஒவ்வொருவருமே அதற்காக வீதியில் இறங்கி சாதி மதமற்றவர் என்கிற சான்றிதழை பெறுவதற்கு நீ போராடினாலே போதும். சாதி ரீதியாக எனக்கு எந்த இடஒதுக்கீடும் வேண்டாம். அதே நேரத்தில் என்னுடைய பொருளாதாரம் ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற ஒரு இடஒதுக்கீடு தேவையில்லை. அதாவது கல்வி, மருத்துவம் இது எல்லாத்தையும் அரசுடைமையாக மாற்றிவிட்டால் கல்வி, மருத்துவம், நீதி, ஒரு கோர்ட்டில் போனால் அங்கே கட்டணம் இல்லாமல் நீதியை பெறுவது. இப்படி சட்டம், கல்வி, நீதி, கல்வி, மருத்துவம், இருப்பிடம், இந்த மூன்றையும் நீ கட்டணம் இல்லாமல் கொடுத்து விட்டால் இடஒதுக்கீடு தேவையில்லை. எல்லாருக்கும், நீ இப்போ பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே கல்வி இலவசம். கல்வி கட்டணம் இல்லாமல் கொடுத்து விடு, மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுத்து விடு. அப்போ பணக்காரருக்கும் மருத்துவம் என்பது கட்டணம் இல்லாமல் கிடைக்குது, ஒரே மருத்துவம் தான். பணக்காரர்களுக்கும் ஒரே கல்வி, ஏழைகளுக்கும் ஒரே கல்வி. அது இடஒதுக்கீடு தேவையில்லை, சாதி தேவையில்லை. இடஒதுக்கீடை காரணம் காட்டி சாதியை தூக்கி பிடிக்க வேண்டிய, சனாதனத்தை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் மிச்சம் இருக்கிற அந்த சனாதனத்தை கீழே இறக்குங்க, இறக்கி வச்சு ஆற்றுல இறக்கி விடுங்க. அது பாட்டு கடலில் போட்டு கரையட்டும், மூழ்கி விடட்டும், அழிந்து போகட்டும் அது. அதனால் முதல்ல சாதிக்குள்ளே இருந்துக்கிட்டு, சனாதனத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு சனாதனத்தை ஒழிப்போம்னு சொல்லிக்கிட்டு ஏன் அந்த மாதிரி சும்மா அரசியல் பண்ணிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல், அதில் என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அரசியல் ஆதாயத்துக்காக பேசிக்கிட்டு அப்படி பேசிட்டா நம்ம பெரிய ஆள். அதனால் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டே சனாதனத்தை ஒழிப்போம்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் எல்லாம் நடிக்கிறது. அதிகாரம் கையில் இருக்குது, ஆட்சி அதிகாரம் கையில் இருக்குது. நீங்கள் நினச்சா ஈஸியாக ஒரு சட்டத்தை போட்டுடலாம். உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால், உங்களுக்கு சாதி மீது நம்பிக்கை இல்லை என்றால், சாதி மதமற்றவர் என்கிற சான்றிதழை நீங்கள் பெற்றுக்கொள்ளலான்னு ஒரு சட்டத்தை போட்டால் போதுமே. எத்தனை பேர் இந்த சாதி பிடிக்காமல், மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் கோடிக்கணக்கான பேர் இந்த இந்தியாவில் இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் அந்த சான்றிதழை பெற்று விடுவார்கள். அல்லது தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்தியாவை விடுங்க, இந்தியாவில் மற்ற மாநிலங்களில் உங்களை பார்த்து கற்றுப்பாங்க. தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நடைமுறை கொண்டு வந்துட்டா அப்படியே நீங்கள் உங்கள்கிட்ட ஆட்சி இருக்குது, அதிகாரம் இருக்குது. சனாதனத்தை ஒழிப்போன்னு மாநாடு போட்டுக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு எதுக்கு தேவையில்லாமல் செயலில் காட்டிட்டு போங்க. செயலில் காட்டுறதுக்கு உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்குது, ஆட்சி இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எளிதாக ஒழிக்கலாமே. ஒழிக்கணுங்கிறது உங்களுடைய எண்ணமாக இருந்தால் எளிதாக ஒழிக்கலாமே. அப்போது நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். உண்மையில் நீங்கள் நடிக்கிறீங்க, பொய் சொல்கிறீங்க, ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு சனாதனம் இருக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. அதை வைத்து பிழைப்பு நடத்த வேண்டும், அரசியல் நடத்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. சும்மா ஓட்டு அரசியலுக்காக, மக்களை ஏமாத்துறதுக்காக இந்த சனாதனத்தை பாதுகாக்கிறீர்கள். அப்படிதான் அந்த சாதி பற்று உங்களிடம் இருப்பதால் தான் சனாதனத்தை பாதுகாக்கிறீர்கள். சனாதனத்திற்கு உள்ளிருந்து கொண்டே அதை ஒழிக்க உங்களால் முடியும் என்றால் கூட அதை ஒழிக்காமல் அதை பாதுகாக்கிறீர்கள். சனாதனத்தின் பாதுகாவலர்களாக இருந்து கொண்டு ஒழிக்கிறோம் என்கிற முகமூடியை, சனாதனத்தை ஒழிக்கிறோம் என்கிற முகமூடியை மாட்டிக்கொண்டு திரிகிறீர்கள் விளம்பரத்திற்காக. என்னிடம் மட்டும் அந்த ஆட்சி அதிகாரம் இருந்திருந்தால் ஒரு நொடியில் அந்த சட்டத்தை போட்டுருவேன். எப்படி மக்கள்கிட்ட வலிக்காமலே அந்த சிகிச்சையை நான் செய்து முடித்து விடுவேன். சனாதனத்தை ஒழிக்கின்ற, சனாதனத்தை வேறு இருக்கின்ற அந்த ஆப்ரேஷன், அந்த அறுவை சிகிச்சையை நான் எளிதாக செய்து விடுவேன். ரொம்ப யாரும் எதிர்ப்பு தெரிவிக்காத வரைக்கு பக்குவமாக அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம். எனக்கு அந்த துணிச்சல் இருக்குது, ஆனால் எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. சனாதனத்தை ஒழிக்கின்ற துணிச்சல் என்னிடம் இருக்கிறது, ஆனால் அந்த அதிகாரம் என்னிடம் இல்லை. அந்த அதிகாரம், ஆட்சி அதிகாரம் என்கிட்ட இல்லை. ஆனால் சனாதனத்தை ஒழிப்பதற்கு துணிவில்லாதவர்களின் கையில் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் என்ன பண்ணுகிறாங்கன்னா, தன்னிடம் உள்ள அந்த ஆட்சி அதிகாரம் அதோட வலிமை தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, இல்லை தெரிஞ்சால் கூட அதை ஒழிப்பதற்கு, சனாதனத்தை ஒழிப்பதற்கு துணிவில்லாமல், துப்பு இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, அதை பாதுகாத்து கொண்டு சனாதனத்தை ஒழிப்போம் என்று விளம்பரத்திற்காக கோஷமிட்டு கொண்டிருக்கிறார்கள்.